நம்ம ராகவே இப்போ மிகப்பெரிய ஒரு தெளிவான முடிவுல இருந்துட்டு இருக்காரு. ஆனா அபி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ இவங்க 2 பேரும் அதாவது இந்த முரளிகிருஷ்ணனும், சுந்தரியும் செஞ்ச ஒரு வேலையால அடுத்தது அபி இருந்துட்டு முழுசா மது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ராகவுக்கு தான் சொந்தம். நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வகையிலயும் சம்மந்தமே இல்லாதவங்க அப்படின்ற மாரி நெனச்சு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ராகவும், அபியும் அதாவது ராகவும் நம்ம மதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு செஞ்சிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மது வந்து பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட்டா இருந்து அபார்ஷனும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்பவே வந்து இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்காக அழுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாம வந்து இருந்துட்டு இருக்கு. அதாவது ராகவ் கிட்ட இத பத்தி கேட்டாலாச்சும் வந்து ராகவ் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இல்ல, நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு, யார் சொன்னது அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. ஆனா தன்னோட மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம அபி இருந்துட்டு ரொம்பவே கதறி அழுதுட்டு இருக்காங்க. அந்த நர்ஸ் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்ற விஷயம் வந்து இப்போதைக்கு தெரிய வரல. கண்டிப்பா வந்து நம்ம ராகவ் வந்துட்டு கண்டுபிடிப்பாரு. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல தான் என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க போய் செக் பண்ணும்போது தான் இப்போ அந்த நர்ஸ் பத்தின உண்மைகள் தெரிய வருது. அப்பதான் வந்து நம்ம ராகவ் வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆக போறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த நர்ஸ் வந்து பொய் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ராகவ் வந்து எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு அபிக்கு தெரிய வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.